This is gonna blow your mind. Up to 80% off on Flipkart Originals. Flipkart Originals is bringing you the hottest sale of the year. Get up to 80% off on trendy designs and top quality fashion. Only on Flipkart, where style meets savings. Grab exclusive Flipkart Originals you won't find anywhere else. Don't wait. These deals are flying off the shelves. Click the link and shop now before it's all gone. அத்தியாயம் 20 வஷ்ட பிரஜாபதி பிரம்மதேவனின் அவதாரம். அவனது தந்தை வினயசீலியாவார். பிரம்மசரிய விதிமுறைகளை பின்பற்றி குருகுலத்தில் படிப்பு முடித்தார். ஒரு நாள் குருவின் வீடு சேதமடைந்தது. காற்றுக்கு, வெயிலுக்கு, தீக்கானி சேதமாவதில்லை என்று கூறி கிருஷ்ணனை நான் குடியிருக்கும் வீட்டை கட்டிக்கொடு என்று ஆஜை பரிந்துரைத்தார். அந்த நேரத்தில் குருவின் மனைவி அங்கு வந்து, ஒரு நல்ல வண்ண ஜாக்கெட்டை கொண்டு வருங்கள். ஆனால் அது வெட்டப்படக்கூடாது, சிங்கப்படக்கூடாது என்று கூறினாள். அதே நேரத்தில் குருமகளிர் ஒரே நெறியில் ஒரு கம்பி மட்டுமே இருக்கும் அழகான பொம்மரிலி செய்ய வேண்டும். அதில் அனைத்தும் இருக்க வேண்டும். அது பகலிலே உடைவதில்லை என்று கூறினாள். அதேபோல் குருமகன் நான் எங்கு வேண்டுமானாலும் செல்வதற்கு தேவையான கதிர்கொடு என்று வஷ்டன் கூறினான். வஷ்டு தனது ஆசையை நிறைவேற்றுவதற்காக யோகி சித்தனிடம் ஆலோசனை கேட்டான். அந்த சித்தன் துவஷ்டை காசி நகரத்திற்கு கொண்டு சென்று அங்கே உள்ள சிவரூபமான விஸ்வேஸ்வரனை காட்சி தரும்படி உத்தரவிட்டான். வஷ்ட காசிக்கு சென்று விஸ்வேஸ்வரின் ஆஜையினால் அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றான். குரு ஆசீர்வாதத்துடன் வஷ்ட உலகக் கலைஞராக பிரபலமானான். இந்த கதையை கேட்டு சாயந்தேவ், ஹே மகாத்மா, நீங்கள் கூறிய காசி தலங்கள் நமக்குக் காட்டப்பட்டவை என்று கூறினார். அதன் பிறகு சாயந்தேவ் குருவின் ஆஜையின்படி துருஷ்கராஜரின் சேவையை விட்டு குரு சேவையில் இருந்து விட்டார். அனந்த சதுர்த்தசி வைபவம். பிறகு அனந்த சதுர்த்தசி நாளில் சாயந்தேவ் குருவை அனந்த பத்மநாப் சுவாமியாக போற்றிச் சிநேகபூர்வமாக மனம் நிறைந்து பூஜை செய்தார். கிருஷ்ண பரமாத்மாவின் அருளாலும் பாண்டவர்கள் கௌரவர்களிடமிருந்து தங்கள் இராச்சியத்தை மீட்டார்கள். சுமந்தனின் பவித்ரியான பரம்பரைக்கு சுசீலா என்ற பெண் இருந்தாள். அவளுடைய இரண்டாவது மனைவி சுசீலாவுக்கு வஞ்சகத்துடன் நடந்து கொண்டாள். ஆனால் ஒருநாள் ஒரு நல்ல பண்டிதமான கௌண்டினியர் அவளை மனைவியாக எடுத்தான். புதிய திருமணமான இந்த தம்பதிகள் பயணிப்பதற்கிடையில் ஒரே நதியோரத்தில் 3 பெண்கள் அனந்த பத்மநாப் விரதம் செய்து கொண்டிருந்தனர். அவர்கள் சுசீலாவுக்கு அந்த விரதத்தை பின்பற்றுமாறு கூறினர். பூஜை முடிந்து பத்மநாப்